நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சாரிங்க. நீ எப்போ உள்ள வந்த? இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லங்க, இப்பதான் உள்ள வந்த. நான் தான் உன்னை என் ரூம்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. நீ யாரை கேட்டு உள்ள வந்த? கை நீட்ட கூடாதுன்னு பாத்துக்கிட்டு இருக்க. சாரிங்க. சரி, முதல்ல இங்க எதுக்கு வந்த? நான் போயிடுறேன். போ. ஏய். நீ ஒன்னும் தப்பெல்லாம் ஃபீல் பண்ணாத. நான் வேணும்லாம் ஒன்னும் எடுக்கல. என்னங்க இது அநியாயமா இருக்கு? வெளியில போனவ சேலைய புடிச்சு இழுத்தது நீங்க தானே? ஏய், இங்க பாரு, நீ பிளேட் எல்லாம் திருப்பி போடாத. ஐயோ கடவுளே, இது என்ன வம்பா போச்சு உங்க கூட? இங்க பாரு, நான் தப்பான கண்ணோட்டத்துல எல்லாம் இழுக்கல. சும்மா நான் உன் சேலைய புடிச்சு இழுத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. நான் நீ போறத தடுக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி இழுத்தேன். ஓ, ஏன் சேலை தான் உங்க கைக்குள்ள வந்து நான் மாட்டிக்கிறேன்னு சொல்லுச்சா? இங்க பாரு, நீ டிராமா பண்ண ட்ரை பண்ணாத. நீ முதல்ல இங்க எதுக்கு வந்தேன்னு சொல்லு. அலாரம் ஆஃப் பண்ண வந்தேங்க. இவ்ளோ கெட்ட எண்ணம் உனக்கு? ஏன் வர வர உன் புத்தி இவ்ளோ கீழ்த்தரமா போயிட்டு இருக்கு? கீழ்த்தரமாவா? அலாரம் ஆஃப் பண்றதுல என்னங்க கீழ்த்தரமா இருக்க போகுது? ரொம்ப டயர்டா தெரியுறீங்களே, கூட ஒரு அரை மணி நேரம் தூங்கட்டுமேன்னு நினைச்சுதான் ஆஃப் பண்ண வந்தேன். ரொம்பதான் அக்கறை. எதுக்கு பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியாதா? வேற என்னங்க? வேற என்ன அலாரம் ஆஃப் பண்ண காரணம் இருக்க முடியும்? காலையில 7:30 மணிக்கு எனக்கு பிசினஸ் மீட்டிங் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன அங்க போக விடக்கூடாதுங்கிற நினைப்புல தான் நீ அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிருக்க. இது கூட தெரியாத அளவுக்கு நான் ஒண்ணு சின்ன குழந்தைலாம் கிடையாது. நான் தான் உனக்கு ஏத்துக்கல. அதனால என் பிசினஸ் பத்தி உனக்கு என்ன கவலை? அட பாவி மனுஷா, இவ்ளோலாம் யோசிக்கிறீங்களே. உங்களுக்கு மீட்டிங் இருக்குன்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? சம்பந்தமே இல்லாத விஷயத்தெல்லாம் கனெக்ட் பண்ணி சின்ன குழந்தை மாதிரி பேசுறது பார்த்தா உங்களை சின்ன குழந்தைன்னு சொல்லாம வேற என்னங்க சொல்ல முடியும்? என்ன பாக்குற? என் மீட்டிங்க சொதப்புறதுக்கு தானே பிளான் பண்ண. ஐயோ சாரிங்க. நீங்க அப்படியே கூட வச்சுக்கோங்க. இப்ப நீங்க காலையிலே கோவப்பட்டா பிபி எகிரிடும். மீட்டிங்ல நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பேச முடியாது. அதனால இப்ப மீட்டிங் போக லேட்டானா அந்த பழியும் சேர்த்து என் மேல போட்டுருங்க. மிச்சத்தை சாயங்காலம் திட்டுங்க. இப்ப கிளம்புங்க. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். குட் மார்னிங். குட் மார்னிங். ஏய், என்னது? பிசினஸ் மீட்டிங்ல போய் இவ மேல பழைய போடணுமா? இவ்வளவு நக்கல் இருக்கணும் இந்த மல்லிக்கு. பசி தாங்க முடியலமா, இறக்கம் காட்டுங்கம்மா. இங்க ஏற்கனவே உன்ன மாதிரி ஒருத்திய கூட்டிட்டு வந்து என் தம்பி ரொம்ப நாளா சோறு போட்டுக்கிட்டு இருக்கான். நிறைய புண்ணியம் சேர்ந்து போச்சு. உனக்கு சாப்பாடு போட்டு கிடைக்க போற புண்ணியத்தை எங்க கொண்டு போய் வைக்கிறது? மரியாதையா ஓடி போயிடு சொல்லிட்டேன். இவ்ளோ சாப்பாடு இருக்கு. பாவம், அவரை துரத்தி விட்டுட்டாங்களே. அவர் எங்கேயாவது வெளியே இருப்பாரு, போய் பாப்போம். இவ்ளோ அவசரமா இவ எங்க போயிட்டு இருக்கா? போய் பாப்போம். செக்யூரிட்டி அண்ணா. அம்மா,
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பசிக்குதுன்னு வந்து நின்னாருல்ல, அவர் திரும்ப இந்த பக்கம் வந்தா என்ன கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? சரிங்கம்மா. மல்லியம்மா, நீங்க சொன்னவர் இவரான்னு பாருங்க. ஐயா, ஆ? ஐயா, ஐயாவா? எந்த ஐயா? அம்மா என்னையாம்மா? உங்களதான். இங்க வாங்க. ஆ. ஓ, சாப்பாடு கேட்டு வரவருக்கு இவ்ளோ மரியாதையா? அம்மா சாப்பாடு கிடைச்சதா ஐயா? இல்லையேம்மா, நேத்து காலையில சாப்பிட்டது. பசி காது அடைக்குதுமா. சரி சரி, கொஞ்சம் இருங்க, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஆ? ஐயோ, என்ன பாக்குறீங்க? இல்ல, அந்த அம்மா. அவங்க உள்ள போயிட்டாங்க, நான் எடுத்துட்டு வரேன். சமையல் இப்பதான் முடிஞ்சிச்சு. இல்லைங்கம்மா, இருக்கட்டும்மா. அந்த அம்மா உங்களை ஏதாவது திட்ட போறாங்கம்மா. நான் எங்கேயாவது கோயில் குளத்துல உட்காந்தா எனக்கு சாப்பாடு போடுவாங்க. என்ன கொஞ்சம் லேட் ஆகுமா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க 2 நிமிஷம் நில்லுங்க, சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ரொம்ப நன்றிங்கம்மா. உங்க நல்ல மனசுக்கு நல்லா இருப்பீங்கம்மா. எங்க ராஜிம்மா பேச்ச மீறி சாப்பாடு போடுறியா? இரு, உங்ககிட்ட போட்டு கொடுக்கறேன். இன்னைக்கு இருக்குடி உனக்கு. எனக்காக அவங்க ஒன்னு செய்யறதை விட அவங்களுக்காக ஒன்னு வச்சு செய்ய போறாங்க பாரு. ராஜிமா, ராஜிமா, நீங்க உடனே கீழே வாங்க. இரு, என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா வர? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு? கனடால உங்க ரேஞ்ச் என்ன? ஆஃப்டர் ஆல் ஸ்கூல் கூட தாண்டாத அந்த மல்லி உங்களை ஒரு மனுஷியா கூட மதிக்கல. அதான் என்னால தாங்கிக்கவே முடியல. எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. யார சொல்ற? அந்த மல்லியவா? ஏன், அவ என்ன பண்ணா? என்ன பண்ணாளா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே அவளை ஏதாச்சும் பண்ணிடலான்னு தோணுது ராஜிமா. ஆனா என்ன பண்றது? மாமா அவளுக்கு தானே சப்போர்ட் பண்றாரு. மாமாவை எதிர்த்துக்கிட்டு இங்க இருக்க முடியுமா என்ன? மாமா மேல உள்ள மரியாதைனாலதான் இந்த அநியாயத்தெல்லாம் பார்த்து சும்மா இருக்க வேண்டியதா இருக்கு. ரஞ்சிதா, இப்ப என்ன நடந்ததுன்னு சொல்ல போறியா இல்லையா? நான் ஏன் சொல்லணும் ராஜிமா? நீங்க வாங்க, நீங்களே வந்து நடக்கிறது உங்க கண்ணால பாருங்க. சரி வா. ராஜிமா, வாங்க அவளை என்னன்னு கேப்போம். இரு. அம்மா, நீங்க இந்த வீட்டு மருமகளாம்மா? ஆமாங்க ஐயா. உங்க தங்கமான மனசுக்கு மகாராணியா இருப்பீங்கம்மா இந்த வீட்டுல. உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டாகட்டும்மா. நான் வரேம்மா. ராஜிமா, அவ சாப்பாடு போட்டுட்டு போறா, நீங்க பாத்துட்டு சும்மா நின்னுட்டு இருக்கீங்க. என்னடி பண்ண சொல்ற? அவன் கிட்ட சண்டை போட்டு சோத்த புடுங்கி சாப்பிட சொல்றியா? ராஜிமா இல்ல, இவன் கிட்ட கேளுங்க. எனக்கு சோறு போடுன்னு கையேந்தி நிக்க சொல்றியா? ஷோ இல்ல ராஜிமா, உங்க பேச்ச மதிக்காம இப்படி பண்றால, அத சொல்லிட்டு இருக்கேன். இப்படியே விட்டா அவ நம்ம தலைக்கு மேல ஏறி ஆட ஆரம்பிச்சிருவா. விடக்கூடாது ராஜிமா. ஆடட்டும் ஆடட்டும், எவ்வளவு தூரம் ஆடுறான்னு நானும் பாக்குறேன். என்ன ராஜிமா, ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? பின்ன என்ன, உன் பேச்ச மதிக்கல பாத்தியா? உன்னால என்ன கிழிக்க முடிஞ்சிச்சுன்னு கேட்காம கேப்பா. அதெல்லாம் தேவையா எனக்கு? அவளை எப்படி அடிக்கணும்னு எனக்கு தெரியும். ஒரே அடி, அது மரண அடியாதான் இருக்கணும்.
வெண்பா குட்டி வா உட்காரு. ஏங்க டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிட்டு போங்க. அம்மா எனக்கு என்னமா டிஃபன்? வெண்பா குட்டிக்கு பிடிக்குமேனு பாஸ்தா செஞ்சு வச்சிருக்கேன். வாவ், ஐ லவ் யூ மல்லியம்மா. வெண்பா குட்டி லஞ்சை மிச்சம் வைக்காம சாப்பிடணும், சரியா? என்ன வச்சிருக்கீங்கம்மா? அது சர்ப்ரைஸ். ஓகே ஓகே. மல்லியம்மா எப்பவும் எனக்கு பிடிச்சதான் வைப்பீங்க. மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சாப்பிட்டுறேன். ஓகேடா. உங்களுக்கு பாஸ்தா வைக்கட்டுமா இல்ல இட்லி வைக்கட்டுமா? டேய் விஜய் விஜய் ம்? இருடா. என்னாச்சுக்கா? நானும் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். நீ இப்பெல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறதே கிடையாது. உனக்கு என்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா 2 ஸ்ட்ரெஸ்ஸா? எல்லாத்தையுமே முழுங்கி முழுங்கி கடைசியில உன்னால சாப்பிட கூட முடியலல்ல. உனக்கு பிடிக்குமேன்னு உனக்கு பிடிச்ச கற்கண்டு சாதம் பண்ணி வச்சிருக்கேன், அதை சாப்பிடு. சரிக்கா, எடுத்து கொடுக்கா. நான் அதை சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல. ம். ஏய், இங்க இருந்த ஹாட் பாக்ஸ் எங்க? ஹாட் பாக்ஸா? இங்க எதுவுமே இல்லையே. இதெல்லாம் இப்பதான் நான் இங்க எடுத்து வச்சேன். ரெட் கலர் ஹாட் பாக்ஸ். அதுல தான் நான் கற்கண்டு சாதம் பண்ணி வச்சிருந்தேன். எங்க அது? என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? ராஜிமா, அததான் அவ பசின்னு வந்தவனுக்கு போட்டாளே. என்ன ரஞ்சிதா சொல்ற? நான் ஆசையா விஜய்க்கு சமைச்சத பசின்னு வந்தவனுக்கு போட்டாளா? ஏய், நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல விஜய்க்காக தான் சமைக்கிறேன்னு. தெரிஞ்சும் எதுக்கு நீ அவனுக்கு போட்ட? இல்லங்க, உங்க அக்கா பொய் சொல்றாங்க. நான் அதை எடுக்கவே இல்ல. ஏன் அபாண்டமா இப்படி பழி போடுறீங்க? ஏங்க, நீங்க சாப்பிட கூடாதுன்னு நான் நினைப்பேனா? ராஜிமா, நீங்க விடுங்க. அவ ஈகோ புடிச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அந்த ஆளுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன், உழைச்சு சாப்பிட நீங்க சொன்னீங்கல்ல. நீங்க என்ன சொல்றது? நான் தான் இந்த வீட்டுக்கு எஜமானி அம்மான்னு அவளே நினைச்சுக்கிட்டு நீங்க மாமாவுக்கு ஆசையா பண்ண கற்கண்டு சாதத்தை பசின்னு வந்தவனுக்கு போட்டுட்டு வந்துட்டா. மாமா கிட்ட அதை ஒத்துக்கிட்டா மாமா தப்பா நினைப்பாருல்ல. அவளுக்கு ஆடும் சாக கூடாது, பிரியாணியும் சூப்பரா இருக்கணும். எங்க தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. ஆபீஸ் கிளம்புற நேரத்துல உங்களை ஸ்ட்ரெஸ் ஆக்க வேண்டாம்னு தான் நான் யோசிக்கிறேன். நான் இட்லி வைக்கிறேங்க, சாப்பிட்டு போங்க. சாயங்காலம் நீங்க வந்த உடனே என்ன நடந்துச்சுன்னு பேசிக்கலாம். மல்லி, ஏங்க ப்ளீஸுங்க, அடிக்கடி தலை வலிக்குதுன்னு சொல்றீங்க. காலையில சாப்பிடாம இருக்க கூடாது. 2 இட்லியாவது சாப்பிட்டு போங்க. வெண்பா, நீ எடுத்து வச்சு டாடா கொடு. வெண்பா, நீ சும்மாரு. இங்க பாரு, அக்கா செஞ்சதை நான் சாப்பிட கூடாதுன்னு பிளான் எதுவும் போட்டியா என்ன? நீ செஞ்சதை நான் இப்ப சாப்பிடணும் அதானே? யாருக்கு வேணும் நீ செஞ்சது? உன் கையால சாப்பிடுறதுக்கு நான் சாப்பிடாம பட்டினி கிடந்து சாகலாம். இல்ல போய் இதையும் அந்த ஆளுக்கே போடு, இல்லனா நாய்க்கு அள்ளி கொட்டு. வெண்பா, நீ வா, நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம். போ வெண்பா, அப்பாதான் கூப்பிடுறாருல. விஜய், நீ ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணு. நான் உனக்கு ஏதாவது டிஃபன் பண்ணி கொடுத்துறேன். இல்லக்கா, நீ ரெஸ்ட் எடு. நீ வந்ததுல இருந்து ஒரு நாள் கூட ரெஸ்டே எடுக்கல. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை என்ன? ஏதாவது பிரச்சனை வந்து எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் தான். அதுக்காக நீ சாப்பிடாமே போவியா? இல்லக்கா, நான் ஹோட்டல்ல எங்கேயாவது சாப்பிட்டுக்கிறேன். நிலைமைய பாத்தியா? கோடி கோடியா சம்பாதிச்சோம், நிம்மதியா ஒரு வாய் சாப்பாடை என் தம்பியால சாப்பிட முடியல. இத கெடுக்கிறதுக்குனே வந்து உக்காந்துக்கிட்டு இருக்குங்க பாரு. ஏண்டி,
நீயும் அக்கா தங்கச்சி தம்பிங்க கூட பிறந்தவ தானே. எப்படி இப்படிலாம் செய்யறதுக்கு உனக்கு மனசு வந்துச்சு? என் தம்பிக்கு ஆசாசையா செஞ்சு கொடுத்தா உனக்கு உள்ளுக்குள்ள எரியுது இல்ல? அவ்வளோ பொறாம. நான் கல்யாணம் முடிஞ்ச கையோட வெளிநாட்டுக்கு போயிட்டேன். நீ கற்கண்டு சாதம் நல்லா பண்ணுவேன்னு அவன் எத்தனை வாட்டி என்கிட்ட சொல்லியிருக்கான்னு தெரியுமா? எவ்வளவு ஆசையா நான் அவனுக்காக பண்ணேன். இப்படி பண்ணிட்டியேடி. அக்கா விடுக்கா. வெண்பா நீ வா. எங்க ப்ளீஸ்ங்க சாப்பிட்டு போங்க. உன் கையால சாப்பிட்டா அது பாவம். அந்த பாவத்தை நான் இவ்வளவு நாள் செஞ்சுட்டேன். இனிமே அதை செய்யறதுக்கு நான் ஆசைப்படல. நீ செஞ்ச சாப்பாட அக்கா வெளியில போற ஆளுக்கு கொடுத்திருந்தா உனக்கு எப்படி இருந்திருக்கும்? அத கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாத்தியா? இவ்வளவு கேவலமா நடந்துப்பா நான் யோசிச்சு கூட பாக்கல. ஏங்க நான் அப்படி எல்லாம் செய்வேனாங்க? என்னங்க நீங்களும் என்ன பத்தி புரிஞ்சுக்காம பேசுறீங்க? அம்மா தாயே, உன் சுயரூபம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சுமா. ரொம்பலாம் நடிக்காத. நல்லவ வேஷம்லாம் உனக்கு பொருந்தவே இல்ல. உன் சுயநலத்துக்காக தயவு செஞ்சு என்னையும் என் தம்பியும் பிரிச்சிடாத. அத மட்டும் என்னால தாங்கவே முடியாது. அக்கா அவகிட்ட போய் எதுக்கு கை எடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்க? நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. வெண்பா நீ வா ஸ்கூலுக்கு. பாய் மல்லிமா. ஹலோ. சொல்லுங்க. நான் கிளம்பிட்டேன். இன்னொரு 1 hourல அங்க ரீச் ஆயிடுவேன். நீங்க மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிருங்க. சரியா? இமிடியேட்டா அந்த சாம்பிள்ஸ் எல்லாம் அனுப்பிடுங்க. ஓகே? நாச்சு மல்லிமா. ஆமாடா, இதை நீ கொடுத்துடுறியா? வேணாம் நீங்களே கொடுத்துடுங்க. சரி ஓகே. வெண்பா டாடா. நகர்ந்து போ சொல்லு. ஏன்டாடா? எங்க சாப்பாடு? சாப்பாடு நான் உங்ககிட்ட கேட்டேன். இது பாரு, நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன். நான் உன் கழுத்துல தாலி கட்டிட்டேன்னு சொல்லி எந்த அட்வான்டேஜ் எடுத்துக்க ட்ரை பண்ணாத. அதுக்கு நான் எந்த காலகட்டத்திலயும் தயார் இல்ல. அதை புரிஞ்சுக்கோ முதல்ல. அப்படியே யோசிக்கிறீங்க? வீட்ல வேலை செய்யறவங்க சாப்பாடு போட்டா சாப்பிட மாட்டீங்களா? அப்படி கூட எடுத்துக்கோங்களேன். இத தயவு செஞ்சு கொண்டு போங்க. நான் வாங்கிட்டா நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? நேரா என் அக்கா கிட்ட போய் பாத்தீங்களா உங்க தம்பியை என் வழி கொண்டு வந்துட்டேன்னு சொல்லுவேன். அதான் இப்போ உனக்கு வேணும். அதுக்கு தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஒன்னு சொல்றேன், வெளியில இருக்கிற நாய்க்கு கூட சாப்பாடை போட்டுட்டு எனக்கு கொடுத்துட்டேன் வேணா வீட்டுக்குள்ள போய் கதை சொல்லிக்கோ. ஓகேவா? இல்ல வேற சீன் ஸ்கிரீன் பிளே இதெல்லாம் யோசிக்கவா? என்னங்க நாய் அது இதுன்னு பேசுறீங்க? பின்ன உன் கையால இனியும் இதை சாப்பிட்டானா நான் அப்படிதான் ஆயிடுவேன். டாடா ஏன்டா மல்லிமா கிட்ட உள்ள ஹாஷா பேசுறீங்க? எனக்கு கஷ்டமா இருக்கு டாடா. மல்லிமா பாவம். நான் ஹாஷாலாம் பேசல வெண்பா. நான் ரியாலிட்டியா தான் சொல்லிட்டு இருக்கேன். அவளை இங்க இருந்து போக சொல்லு. எனக்கு பிடிக்கலன்னா விட்டுறணும். நானாவா போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்? இல்ல அவளா வழியில நின்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தானா நான் என்ன பண்றது? இதுக்கு பேர் பிரச்சனை இல்லடா. சாப்பாடு கொண்டு போங்கன்னு தானே சொல்றாங்க. நீங்க சாப்பிடுறீங்களோ இல்லையோ பேசாம வாங்கி ஓரமா வச்சா முடிஞ்சிரும்ல. உனக்கு அவளை பத்தி முழுசா தெரியல வெண்பா. நான் மீட்டிங்க்கு போயிடக்கூடாதுன்னு தான் இப்படி நின்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.